ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எடை இழப்பிற்கான சிறந்த உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உடல் எடை குறைய குறைந்த கலோரி உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். உடல் எடை குறைப்பதற்கு எதிர்மறையான கலோரிகளை கொண்ட உணவுகள் பெரிதும் உதவுகின்றது. குறைந்த கலோரிகளே உடலில் விரைவில் எரியூட்டப்பட்டு விடுவதால் உடல் எடை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளலாம். உடல் எடை குறைவதற்கு தேவையான காய்கறிகளை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கீரைகள். அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களும் குறைந்த அளவிலான கலோரிகளையும் கீரைகளில் உள்ளன. கீரைகளில் இரும்பு சத்து அதிக அளவில் இருப்பதால் அது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. புரதங்கள் அதிகம் கொண்ட ஆற்றல் மையமாகவும் கீரைகள் விளங்குகிறது. இவை அடிப்படை வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. கீரைகளில் உள்ள தைலகாய்டு என்ற வேதிப்பொருள் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடல் எடை அதிகரிக்காமல் இருக்க உதவுகிறது. இது இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவை பேணி பாதுகாக்கிறது. அதன் அளவை கணிசமாக அளவிற்கு குறைத்து நாள்பட்ட நோய்களான புற்றுநோய் மற்றும் இதயம் தொடர்பான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது. கீரைகளை இலைகளாக சாப்பிட முடியாதவர்கள் மற்ற உணவு வகைகளான ஜூஸ் செய்து குடிக்கலாம். செகண்ட் ஒன் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி இன்றைய இளைய தலைமுறையினரின் ஃபேவரட் உணவாக விளங்கி வருகிறது. ப்ரொக்கோலியில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் கால்சியம் உள்ளது. இதில் உள்ள சல்ஃபோரோஃபான் என்ற தாவரச்சத்து நமது உடலின் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. இந்த ஹார்மோன் உடலில் தங்கியுள்ள கொழுப்புகளை கரைப்பதோடு மட்டுமல்லாமல் கொழுப்பை கரைக்கும் நிகழ்வையும் துரிதப்படுத்துகிறது. ப்ரொக்கோலியில் அதிக அளவில் உள்ள விட்டமின் சி நமது உடலின் மன அழுத்தத்தை குறைத்து உடல் எடை குறைவதற்கு வழிவகுக்கிறது. ப்ரொக்கோலியை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். தேர்ட் ஒன் காலிஃப்ளவர். குறைந்த கலோரி மற்றும் குறைந்த ஆற்றல் கொண்ட சுவையான உணவே காலிஃப்ளவர் ஆகும். காலிஃப்ளவர் உணவில் கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் அறவே இல்லை. இதில் உள்ள குறைந்த அளவு சோடியம் உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காலிஃப்ளவரில் அதிக நார்ச்சத்து உள்ளது. ஒரு கப் காலிஃப்ளவரில் 27 கலோரிகளே உள்ளன. காலிஃப்ளவர் சூப் செய்தோ அல்லது உருளைக்கிழங்கு உடன் சேர்த்தோ அல்லது வறுத்தோ நமது தேவை மற்றும் சுவைக்கு ஏற்றவாறு செய்து சாப்பிடலாம். ஃபோர்த் ஒன் கேரட். பூமியின் அடியில் விளையும் உணவு வகைகளுக்கு எப்போதும் உடல் எடை குறைக்கும் பண்புகள் இருக்கும். கேரட் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் மற்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ள சூப்பர் உணவு ஆகும். கேரட் நமது உடலில் பித்த நீர் சுரப்பை துரிதப்படுத்தி உடல் எடை குறைப்பிற்கு உதவுகிறது. கேரட்டில் அதிக அளவு நார்ச்சத்தும் பீட்டா கரோட்டினும் அதிக அளவு உள்ளது. கேரட்டை நாம் சாலட், சூப், சப்ஜி அல்லது சீஸ் செய்து கூட நாம் விரும்பிய வகையில் உட்கொள்ளலாம். ஃபிஃப்த் ஒன் குடைமிளகாய். நாம் உண்ணும் உணவுகளின் சுவையை அதிகரிக்கும் பொருட்களில் பெல் பெப்பர் எனப்படும் குடைமிளகாய்க்கு முக்கிய இடம் உண்டு. இது குறைந்த கலோரி உணவாகும். இதில் விட்டமின் சி அதிகம் உள்ளதால் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது. உடலில் தங்கியுள்ள கொழுப்பை கரைப்பதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் இது உதவுகிறது. உடல் எடை குறைக்க திட்டமிட்டு உள்ளவர்கள் குடைமிளகாய் ஆம்லைட், சாலட் உள்ளிட்டவைகளில் சேர்த்து சாப்பிட்டு பலன் பெறலாம். சிக்ஸ்த் ஒன் காளான். உடல் எடை குறைக்க வல்ல அற்புதமான உணவு காளான் ஆகும். காளான் உணவை சாப்பிட துவங்கினால் உடல் எடை வித்தியாசத்தில் நல்ல மாற்றத்தை காணலாம். அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காளானில் அதிக நீர்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் உள்ளது. காளானில் உள்ள அதிகப்படியான புரதம் மற்றும் விட்டமின் டி உடலில் தங்கியுள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது. செவன்த் ஒன் சர்க்கரை வள்ளி கிழங்கு. உருளைக்கிழங்கில் உள்ள நார்ச்சத்தை விட சர்க்கரை வள்ளி கிழங்கில் அதிக நார்ச்சத்து உள்ளது. இதில் உள்ள குறைந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் இரத்தத்தின் சர்க்கரை அளவை அதிகரிக்க விடுவதில்லை. சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள அதிக நீர் மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் தயிர் உள்ளிட்ட குறைந்த கலோரிகளை கொண்ட லவங்கப்பட்டை, சீரகம், சோம்பு உள்ளிட்டவைகளுடன் சேர்த்து உட்கொண்டால் உடல் எடை குறைப்பு விஷயத்தில் நல்ல பலன்களை பெறலாம். எய்த் ஒன் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணியை சூப், சாலட்களில் சேர்த்தோ அல்லது தனியாக கூட சாப்பிடலாம்.
பச்சை பட்டாணியில் எளிதில் கரையவல்ல நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. குறைந்த கொழுப்பு மற்றும் புரதம் உடலில் தங்கியுள்ள கொழுப்பை கரைக்க உதவுகிறது. 1 கப் பச்சை பட்டாணியில் 35 கலோரிகளே உள்ளன. பச்சை பட்டாணியில் உள்ள மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் கால்சியம் இதய பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கிறது. இது இனிப்பு சுவை மிக்கதாக இருந்தாலும் உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கு 9th one வெங்காயம். இந்தியாவில் பெரும்பாலான மக்களின் உணவு வகைகள் வெங்காயம் இல்லாமல் முழுமை பெறுவதில்லை. வெங்காயத்தில் குறைந்த கலோரியும் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. வெங்காயம் இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தி கார்டியோவாஸ்குலார் சம்பந்தமான நோய்கள் கட்டுப்படுத்த உதவுகிறது. வெங்காயத்தில் உள்ள புரதம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை அதிகரிக்காத வண்ணம் பார்த்துக்கொள்கிறது. ஆம்லெட், சாலட், அரிசி சாதம், சாண்ட்விச்கள், சூப், பாப்கார்ன் என நாம் விரும்பும் அனைத்து உணவுகளிலும் வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடலாம். 10th one வெள்ளரிக்காய். வெள்ளரியில் கொழுப்பு அறவே இல்லை. வெள்ளரி உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு இனிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. வெள்ளரியில் 15க்கு குறைவான அளவிலேயே கலோரிகள் உள்ளன. இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பால் அவதிப்படுபவர்கள் வெள்ளரியை சாப்பிட்டு வர உடல் எடை குறைத்தல் நல்ல பலனை பெறலாம். எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் தங்கள் உணவு முறையில் சிறந்த கவனத்தை செலுத்தி உடல் எடையை எளிதாக குறைக்கலாம். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.